ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 339. இங்கு பகவான் கிருஷ்ணரின் குழல் இசையால் அனைவரும் வசீகரிக்கப்படுதல் எனும் கதை காண்போம். முன்பு ஒரு சமயம் வனத்தில் மலர்கள் பூத்து குலுங்கின. தேனீக்களும் வண்டுகளும் மகிழ்ச்சியாக ரீங்காரம் இட்டன. இந்த சூழ்நிலையை கிருஷ்ணர் மிகவும் ரசித்தார். பறவைகளும் மரங்களும் கிளைகளும் குதூகலமாக காட்சியளித்தன. ஸ்ரீ பலராமரும் ஆயர்குல சிறுவர்களும் உடன் இருக்க பசுக்களை கவனித்து கொண்டு இருந்த கிருஷ்ணர் தனது பரமான புல்லாங்குழலை இசைத்தார். கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்ட விருந்தாவன கோபியர்கள் அவரை நினைத்து அவர் குழல் இசையின் நேர்த்தியை பாராட்டி அவர்களுக்குள் பேசிக்கொண்டார்கள். அவ்வாறு கிருஷ்ணரின் குழல் இசையின் இனிமையை பற்றி பேசிக்கொண்டு இருந்த கோபியர்கள் தம்மோடு அவர் ஆற்றிய லீலைகளையும் நினைத்து கொண்டு இருந்தார்கள். இதனால் அவர்கள் மனம் பேதலித்தது. முழுமுதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் குழல் இசையின் மேன்மைகளை முற்றிலுமாக வர்ணிக்க முடியாமல் போனார்கள். பரமான இந்த இசையை பற்றி பேசிய பொழுது கிருஷ்ணர் எவ்வாறு ஆடை அணிந்து இருந்தார், மயில் இறகால் முடியை அலங்கரித்து இருந்தார், நீல மலர்களை காதுகளில் செருகி இருந்தார் என்பதையெல்லாம் பற்றி நினைத்து கொண்டு இருந்தார்கள். அவரின் ஆடை பொன்போல் மின்னியது. வைஜெயந்தி மாலையை அணிந்திருந்தார். இவ்வாறாக அழகுற ஆடை ஆபரணங்களை அணிந்து அதரத்தின் அமிர்தம் இசையுடன் கலந்து வெளி வருவது போன்று தன் புல்லாங்குழலை இசைத்தார். அவரின் திருப்பாத கமலங்களில் அடிச்சுவடுகளும் நண்பர்களின் அடிச்சுவடுகளும் பட்டதால் பெருமை பெற்று இருக்கும் விருந்தாவனத்தில் பிரவேசிப்பதை நினைத்து பார்த்து கோபியர்கள் மகிழ்ந்து போனார்கள். குழல் இசைப்பதில் வல்லவரான கிருஷ்ணர் எழுப்பிய இசை கோபியரை மட்டுமில்லாமல் அதை கேட்ட உயிரினங்களை எல்லாம் வசீகரிக்கக்கூடியதாக இருந்தன. ஒரு கோபி தன் தோழியரிடம் கிருஷ்ணரும் பலராமரும் குழல் இசைத்தபடி தம் நண்பர்களுடன் வனத்திற்குள் பிரவேசிப்பதை காண்பது கண் உடையவர்கள் பெரும் பேராகும் என கூறினாள். கிருஷ்ணரை உள்ளும் புறமும் காணும் பரமான தியானத்தில் ஈடுபட்டு அவர் புல்லாங்குழலை இசைத்தபடி விருந்தாவன காட்டில் பிரவேசிப்பதை மனதில் நினைத்து கொண்டு இருப்பவர்கள் சமாதி எனும் பக்குவ நிலையை அடைந்தவர்கள் ஆவார்கள். சமாதி என்றால் புலன்களின் உணர்வுகளையெல்லாம் குறிப்பிட்ட ஒரு பொருள் இடத்தில் செலுத்துவது. கிருஷ்ணனின் லீலைகளை பற்றி நினைத்து கொண்டு இருப்பது பக்குவமான சமாதி நிலை என்பதை கோபியர் இடமிருந்து நாம் அறிகின்றோம். கிருஷ்ணரை பற்றிய நினைப்பில் லயித்து இருப்பவன் யோகியர்கள் எல்லாம் உயர்ந்தவன் என பகவத்கீதையும் உறுதிப்படுத்துகின்றது. கிருஷ்ணரும் பலராமரும் பசுக்களை பராமரிக்கும் போது நாடக மேடையில் நடிக்கப் போகும் நடிகர்களைப் போல் காணப்படுகின்றார்கள் என ஒரு கோவி கருத்து தெரிவித்தால், கிருஷ்ணர் ஒளிமிகுந்த பீதாம்பரங்களை அணிந்து இருந்தார். பலராமரின் ஆடைகள் நீல நிறத்தில் இருந்தன. இருவரும் கைகளில் பசுமையான மா இலைகளையும் மயில் இறகுகளையும் மலர் செண்டுகளையும் வைத்து இருந்தார்கள். தாமரை மலர்கள் ஆன ஆடைகளை அணிந்து நண்பர்களுடன் இனிமையாக பாடியபடி அவர்கள் சென்றார்கள். கிருஷ்ணரும் பலராமரும் எப்படி இவ்வளவு அழகாக இருக்கின்றார்கள் என ஒரு கோவி கேட்டால், மற்றொரு கோவி கூறினால், கிருஷ்ணரின் அதரங்களின் மதுரத்தை அனுபவித்து கொண்டு இருக்கும் அந்த புல்லாங்குழல் எவ்வளவு புண்ணியம் செய்து இருக்க வேண்டும். கிருஷ்ணர் சில சமயங்களில் கோபியரை முத்தமிடுகின்றார். எனவே அவரின் உதடுகளில் பர அமிர்தம் அவர்களுக்கு மட்டும் கிடைக்கின்றது. அவரின் உதடுகள் அவர்களுக்கு மட்டும் சொந்தமென அவர்கள் நினைக்கின்றார்கள். எனவே கோபியர்கள் கேட்கின்றார்கள், ஒரு சாதாரண மூங்கில் குழல் எப்பொழுதும் கிருஷ்ணரின் வாய் அமிர்தத்தை பருகிக்கொண்டு இருப்பது எப்படி? அந்த குழல் எப்போது உன்னதமான பகவானின் சேவையில் ஈடுபட்டு இருப்பதால் அதன் தாய் தந்தையர் மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்றார்கள். மரங்கள் நீரை குடித்து வாழ்வதால் ஏரிகளும் நதிகளும் மரங்களின் தாய்மார்களாக கருதப்படுகின்றன. வளர்ந்த தாமரைகள் நிறைந்து மகிழ்ச்சியாக விருந்தாவன ஏரிகள்
தம் மகனான மூங்கில் குழல் எப்போதும் மகிழ்ச்சியாக உள்ளது என நினைத்தன. மூங்கில் குழல் கிருஷ்ணரின் அதர அமிர்தத்தை அனுபவித்து கொண்டு இருக்கிறான் என்றெண்ணி பெருமிதம் கொண்டு இருக்க வேண்டும். அறிவில் மிகுந்தவர்கள் தம் சந்ததிகள் பகவான் சேவையில் ஈடுபட்டு இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவது போல அந்த ஏரிக்கரையில் நின்றிருந்த மூங்கில் மரங்கள் தம் மக்கள் பகவானின் சேவையில் லயித்து இருப்பதைக் கண்டு மகிழ்ந்தன. மகிழ்ச்சியில் மூழ்கியிருந்த மரங்கள் இடைவிடாது தேனை வழங்கி கொண்டு இருந்ததால் அந்த தேன் மரங்களில் தொங்கிக் கொண்டு இருந்த தேன் கூடுகளின் வழியை சிந்திக்கொண்டு இருந்தன. சில வேளைகளில் கோபியர்கள் தம் தோழியருடன் இவ்வாறு பேசிக்கொண்டார்கள். தேவியின் மைந்தனின் பாத கமலங்களில் சுவடுகள் நம் விருந்தாவனத்தில் படுவதால் இந்த பூமி முழுவதும் பெருமை பெறுகின்றது. கோவிந்தன் குழல் இசைக்கும் போது மயில்கள் களி நடனம் புரிகின்றன. கோவர்தனகிரியின் மேலும் பள்ளத்தாக்கிலும் உள்ள மிருகங்களும் மரங்களும் மயில்களின் நடனத்தை காணும்போது அசையாமல் நின்று புல்லாங்குழலின் பரமான இசையை மிகுந்த கவனத்துடன் கேட்கின்றன. இந்த நற்பேறு இந்த உலகின் வேறு எந்த பகுதியில் பெறப்படுவது கிடையாது. கோபியர்கள் கிராமத்து மகள் ஆகவும் யுவதிகளாகவும் இருந்ததாலும் கிருஷ்ணரை பற்றிய அறிவு அவர்களுக்கு இருந்தன. அதுபோன்று அதிகாரபூர்வமான உலகங்களில் இருந்து வேதத்தை கேட்பவர்கள் உயர்ந்த உண்மைகளை அறிய முடியும். மற்றும் ஒரு கோபி கூறினால், தோழியரே, இந்த மான்களை பாருங்கள், அவை வாயில்லா பிராணிகள், ஆனாலும் நந்தகுமாரின் அருகில் செல்கின்றன. கிருஷ்ணர் பலராமர் ஆகிய நேர்த்தியான ஆடைகளால் அவை கவரப்படுகின்றன என்பது மட்டுமில்லாமல் அவரின் வேணுகானத்தை கேட்டதும் அவை தம் கணவர்களுடன் சென்று மிகுந்த அன்புடன் அவரை நோக்கி வணக்கம் செலுத்துகின்றன. கோபியர்கள் மான்களிடம் பொறாமை கொண்டு இருந்தார்கள். ஏனென்றால் அவை தம் கணவர்களுடன் சென்று அவரை வழிபடும் வாய்ப்பை பெற்றிருந்தன. கோபியர்களுக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் கிருஷ்ணர் அருகில் செல்ல விரும்பும் போதெல்லாம் அவரின் கணவர்களுக்கு அது பிடிக்க கிடையாது. மற்றும் ஒரு கோபி கூறினால், கிருஷ்ணர் மிக நேர்த்தியாக ஆடை அணிந்து இருப்பது பெண்கள் பல வகையான கொண்டாட்டங்களை ஏற்பாடு செய்வதற்கு தூண்டுதலாக அமைகின்றன. வான் உலக மாந்தர்களின் மனைவியரும் கூட கிருஷ்ணரின் குழலிலிருந்து வரும் பரமான இசையால் கவரப்படுகின்றார்கள். அவர்கள் தங்கள் கணவர்களுடன் ஆனந்தமாக விமானங்களில் பறந்து கொண்டிருக்கும் போது கிருஷ்ணரின் குழல் இசையை கேட்டதும் மனம் பேதலிக்கின்றார்கள். அவர்கள் தலைமுடி அவிழ்கின்றது, இறுக்கமான ஆடைகள் நெகிழ்கின்றன. கிருஷ்ணரின் பரமான குழல் இசை பிரபஞ்சத்தின் எல்லா திசைகளிலும் பரவியதென இதனால் தெரிய வருகிறது. வானத்தில் பறக்கும் பலவிதமான விமானங்களை பற்றி கோபியர்கள் அறிந்து இருந்தார்கள் என்பது இங்கு கவனிக்கத்தக்கது ஆகும். வேறொரு கோபி கூறினால், தோழியரே, கிருஷ்ணரின் பரமான குழல் இசையை கேட்டதும் பசுக்களும் மந்திரத்தால் கட்டுண்டவை போல் நிற்கின்றன. கிருஷ்ணரின் குழல் இசை அவைகளின் காதுகளில் அமிர்தம் போல் ஒலிப்பதால் அதை செவி மடுப்பதற்காக அவை தம் காதுகளை அகல விரிக்கின்றன. பசுக்களின் மடிகளில் தம் வாய்களை புதைத்து இருக்கும் கன்றுகள் பால் உண்ணாமல் நிற்கின்றன. பக்தியின் வசப்பட்ட அந்த கன்றுகளின் கண்களிலிருந்து நீர் வடிகின்றது. கிருஷ்ணரை அவை மனதோடு மனம் தழுவுவதை அது குறிக்கின்றது. விருந்தாவனத்தில் கன்றுகளும் பசுக்களும் கூட கிருஷ்ணரை நினைத்து மனம் உருக தழுவிக்கொள்வதை இங்கு காண்கின்றோம். கிருஷ்ண உணர்வில் ஏற்படும் அன்பு கண்களில் நீர் வரவழைக்கக்கூடியது ஆகும். ஒரு இளங்கோவி தனது அன்னையிடம் கூறினால், அன்பான அம்மா, கிருஷ்ணர் குழல் இசைப்பதை பார்த்து கொண்டிருக்கும் பறவைகள் பல மரங்களிலும் கிளைகளிலும் மிகுந்த கவனத்துடன் இசையை கேட்டபடி அசையாமல் அமர்ந்து இருக்கின்றன. அவைகளின் தோற்றத்தை கவனித்தால் அவை மெய்மறந்து கிருஷ்ணரின் குழல் இசையை கேட்பது தெரிகின்றது. அவை சாதாரணமான பறவைகளாக இருக்க முடியாது. அவையெல்லாம் கிருஷ்ணரின் வேணுகானத்தை கேட்பதற்கென பறவைகளாக விருந்தாவனத்துக்கு வந்து இருக்கும் பரம ஞானிகளாக இருக்க வேண்டும். பரம ஞானிகளும் பண்டிதர்களும் வேத அறிவில் ஆர்வம் கொண்டு உள்ளவர்கள். வேத அறிவின் சாரம் பகவத்கீதையில் கூறப்பட்டு இருக்கின்றது. வேதேச சர்வை அகம்
ஏவ வேத்திய, வேத அறிவின் மூலமாக கிருஷ்ணரை அறிய வேண்டும். இந்த பறவைகளின் நடத்தையிலிருந்து அவை வேத அறிவு பெற்றும் கிருஷ்ணரின் பரமான இசையில் லயித்து வேத அறிவையெல்லாம் புறக்கணித்து விட்ட பண்டிதர்கள் ஆக இருக்க வேண்டும் என்றாள் அவள். யமுனை நதியும் கிருஷ்ணரின் அந்த பரமான குழல் இசை கேட்ட பின்பு அவரின் திருப்பாத கமலங்களை தழுவ வேண்டுமென ஆவலால் தன் அழகினின் ஆவேசத்தை குறைத்து கொண்டு மென்மையாக கையில் தாமரை மலர்களை ஏந்தியபடி வந்து முகுந்தனை ஆழ்ந்த உணர்வுடன் தொட்டது. இலை உதிர்கால வெயிலில் சில சமயங்களில் மிகவும் கடுமையாக இருக்குமாகையால் கிருஷ்ணரும் பலராமரும் குழல் இசைத்தபடி நண்பர்களோடு உலாவிய போது அவர்களிடம் அனுதாபம் கொண்டு மேகங்கள் ஆகாயத்தில் தோன்றி அவர்களுக்கு இதமாக குடைபிடித்து கிருஷ்ணரின் நட்பை பெற முயற்சிக்கும் குறும்புமிக்க பழங்குடி பெண்கள் கிருஷ்ணரின் திருப்பாத கமலங்கள் பட்டு சிவந்த விருந்தாவன மண்ணை எடுத்து தம் முகங்களிலும் மார்புகளிலும் பூசி மகிழ்ந்தார்கள். பழங்குடி பெண்கள் முழுமையான மார்பு உடையவர்கள், காமம் மிகுந்தவர்கள். ஆனால் அவர்களின் காதலர்கள் அவர்களது மார்புகளை தொடும்போது திருப்தி அடைய மாட்டார்கள். அவர்கள் காட்டுக்குள் வந்தபோது கிருஷ்ணனின் திருப்பாத கமலங்களிலிருந்து சிதறிய குங்குமப்பொடி பட்டு செடிகளும் கொடிகளும் சிவப்பாவதை கண்டார்கள். குங்குமப்பொடியை தம் மார்புகளில் பூசியிருந்தார்கள் கோபியர்கள். தம் திருப்பாதங்களில் ஒட்டி கொண்ட குங்குமப்பொடி பலராமருடனும் நண்பர்களுடனும் அவர் விருந்தாவனத்தில் நடந்தபோது அங்கு தரையின் மீது விழுந்தன. கிருஷ்ணர் குழல் இசைப்பதை பார்த்து கொண்டிருந்த பழங்குடி பெண்கள் காம மிகுதியால் தரையில் படிந்திருந்த குங்குமத்தை அள்ளி தமது மார்புகளில் பூசிக்கொண்டு திருப்தி அடைந்தார்கள். ஆனால் அவர்களின் கணவர்கள் அவர்களை தொட்டபோது அவர்கள் திருப்தி அடையவில்லை. ஜட ரீதியிலான காம இச்சைகள் கிருஷ்ண உணர்வு ஏற்பட்டதும் சாந்தி அடைகின்றன. மற்றொரு கோபி கோவர்தனகிரியின் தனிச்சிறப்பை இவ்வாறு விளக்கினால், கிருஷ்ணரும் பலராமரும் அதன் மேல் அடிக்கடி நடந்து செல்வதால் அவருடன் தொடர்பு கொண்டு மகிழ்ந்து இருக்கும் கோவர்தன மலை எவ்வளவு பாக்கியசாலி ஆனது. கோவர்தனம் எக்காலமும் பகவானின் திருப்பாத கமலங்களை தொட்டு கொண்டு இருக்கிறது. இவ்வாறாக கோவர்தன மலை கிருஷ்ணருக்கும் பலராமருக்கும் மிகவும் கடன்பட்டு இருப்பதால் பதிலாக அது பல வகையான பழங்களையும் வேர்களையும் மூலிகைகளையும் கிருஷ்ணருக்கு பரிசாக வழங்குகின்றது. எனினும் கோவர்தனகிரி அளிக்கும் மிகச்சிறந்த பரிசு பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் உணவாக அது தரும் புதிய பசுப்புல் ஆகும். பகவானின் தோழர்களான பசுக்களையும் கன்றுகளையும் கோபால சிறுவர்களையும் திருப்திப்படுத்தினால் அவரையும் திருப்திப்படுத்தலாம் என்பதை கோவர்தன மலை அறிந்து இருந்தது. விருந்தாவனத்தில் கிருஷ்ணரும் பலராமரும் குழல் இசைத்தபடி பவனி வந்து அசைவதும் அசையாதவயமான உயிரினங்களோடு நெருங்கிய நட்புறவு கொண்டபோது எல்லாம் மேன்மை பெற்று விளங்கின என ஒரு கோவி கருத்து தெரிவித்தால், கிருஷ்ணரும் பலராமரும் தம் பரமான குழல்களை இசைத்தபோது அசைவன எல்லாம் தம் செயல்களை நிறுத்திவிட்டு ஸ்தம்பித்து நின்றன. மரங்கள் செடிகள் போன்ற அசையாத உயிரினங்கள் ஆனந்த மிகுதியால் நடுங்கின. கிருஷ்ணரும் பலராமரும் சாதாரண இடைச்சிறுவர்கள் போல் தோள்களில் தாம்பு கயிறுகளை சுமந்து சென்றார்கள். பால் கறக்கும் போது ஆயர்கள் பசுவின் பின்கால்களை சிறு கயிற்றால் சேர்த்து கட்டுவார்கள். இந்த கயிறு அநேகமாக எப்போதும் அவரின் தோள்களில் தொங்கிக் கொண்டு இருக்கும். கிருஷ்ணரும் பலராமரும் அவ்வாறே சிறு கயிறுகளை சுமந்து சென்றார்கள். தெய்வங்களான அவர்களும் ஆயர்குல சிறுவர்கள் போன்று நடந்து கொண்டார்கள். கிருஷ்ணர் கோவர்தனகிரியில் அல்லது விருந்தாவனத்தில் பசுக்களை பராமரித்து இருந்தபோது கிராமத்தில் இருந்த கோபியரெல்லாம் அவரை பற்றி நினைத்து கொண்டும் அவரின் பல்வேறான லீலைகளை பற்றி பேசிக்கொண்டும் இருந்தார்கள். இது கிருஷ்ண உணர்வு நிலைக்கான சிறந்த உதாரணம். இந்த நிலையில் இருப்பவர்கள் எப்படியும் எப்போதும் கிருஷ்ணரை பற்றிய நினைப்பிலே திளைத்து இருப்பார்கள். கோபியர்களின் செயல்கள் இதற்கான சிறந்த உதாரணம். எனவே உன்னதமான பகவானை வழிபடுவதற்கு கோபியர் காட்டிய வழியை விட சிறந்த வழி வேறு இல்லை என சைத்தன்ய மகாபிரபு கூறுகின்றார். கோபியர்கள் உயர்ந்த பிராமண குலத்திலோ சத்திரிய குலத்திலோ
பிறந்தவர்கள் கிடையாது. அவர்கள் வைசியரின் குடும்பங்களில் பிறந்தவர்கள் என்றாலும் பெரும் வியாபார குடும்பங்கள் இல்லாமல் ஆயர்களின் குடும்பங்களில் பிறந்தவர்கள். வேத விற்பன்னர்களான பிராமணர்கள் இடமிருந்து அவர்கள் பல விஷயங்களை கேட்டு அறிந்து இருந்தாலும் அதிகமாக கல்வி கற்றவர்கள் கிடையாது. கிருஷ்ணரை பற்றிய நினைவுகளில் எப்பொழுதும் மூழ்கி இருப்பதை மட்டும் கோபியர்கள் வாழ்வின் நோக்கமாக கொண்டு இருந்தார்கள். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.